फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी पाल पाउडर वச்சு சூப்பரான ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பாப்போம் ஃபுல் வீடியோ பார்க்கணும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் பேக் டு ஆஷியா ஹோம் கிச்சன் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் வாட்டர் எடுத்துருக்கேன் வாட்டர் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 250 கிராம் மில்க் பவுடர் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோ அப்போ தான் ரசகுல்லா நல்லா வரும் இப்போ மிக்ஸ் ஆன பிறகு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நிறைய லெமன் சிரப்பு சேர்த்துப்போம் லெமன் சிரப்பு சேர்த்த பிறகு இது நல்லா திரியாக வரும் பாருங்கள் இதை மாதிரி திரியாக வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணிப்போம் இப்போ நல்லா இது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி இதில் வந்து லெமன் எடுத்துறதுனால இது ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிப்போம் நல்லா ஏன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் புளிப்பு தன்மை இருக்காமல் இருக்கிறது தான் இப்போ வாஷ் பண்ணி இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம் இப்போ பிழிஞ்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எல்லா தண்ணியும் இல்லை அதில் கொஞ்சம் தண்ணி கூட இல்லை இதை அப்படியே உடச்சி நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சுருவோம் அதுக்கு இடையில் நம்ம ஒரு 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் தனியாக 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்து 1 கப்பு சுகர் ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுருவோம் இப்போ அதுக்கு இடையில் நம்ம இதை ஆறிடுச்சு இது மாவை நல்லா மசிச்சு மாவு ஸ்டேஜுக்கு வரணும் இங்கே பாருங்கள் இது நல்லா சூப்பராக மாவு ஸ்டேஜுக்கு மைதா மாவு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இது ஒரு சின்ன பால்ஸாக போட்டுக்குங்க நீங்கள் சின்ன பால்ஸாக போட்டால் தான் வேக வைக்கும் போது அது நல்லா புசுன்னு பெருசாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சின்ன பால்ஸாக போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த சுகர் சிரப்பும் கொதிச்சிச்சு அதில் நம்ம ஒன்று பை ஒன் போட்டு நல்லா வேக விட்டுருவோம் 5 மினிட்ஸ் வெந்தால் போதும் ரொம்ப வேகுனா ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் வெந்து எப்படி பெருசாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அந்த சிரப்பையே நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா பாகு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ அந்த ரசகுல்லாவில் நம்ம அந்த பாகை எடுத்து ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க நம்ம சூப்பரான வீட்டிலேயே பால் போட்டு ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்